விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. விழுப்புரம் மாவட்டத்தின் திண்டிவனம் நகரில் அமைய பெற்றுள்ளது அம்மாவட்டத்தின் வேளாண் அறிவியல் நிலையம். இந்நிலையம் வேளாண் விரிவாக்க பணியாக பல தொழில்நுட்பங்களையும் வேளாண் அறிவுரைகளையும் செய்து வருவதோடு பட்டப்படிப்பினையும் கற்றுத்தருகிறது. அவ்வகையில் இளங்கலை பட்டப்படிப்பில் பண்ணை தொழில்நுட்பம் என்ற பாடப்பிரிவில் மாணாக்கரை இணைத்து பயிற்றுவித்து வருகிறது. அதனில் பயன்பெறும் விநாயகம் அவர்களை சந்தித்த போது வருடம் தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட இளங்கலை பண்ணை தொழில்நுட்பம் தொலைதூர கல்வி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதை நான் செய்தித்தாள்கள் மூலமாக அறிந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொண்டு நான் பேசிய போது அவர்கள் இது விவசாய சம்பந்தப்பட்ட முழுக்க விவசாய சம்பந்தப்பட்ட கல்வி என்று எனக்கு தெளிவுபடுத்தினார்கள். பின்பு நானும் விவசாயத்தின் மேல் ஏற்கனவே அடிப்படையில் விவசாயம் தெரிந்திருந்தால் அதனுடைய ஈடுபாடு கொண்டு தொலைதூர கல்வியில் சேர்ந்து தற்போது பயின்று வருகிறேன். இதற்கு மினிமம் அதாவது குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது 27 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இதற்கு கல்வி கட்டணம் 4000 ரூபாய், அதாவது ஒரு பருவத்திற்கு ஒரு செமஸ்டருக்கு 4000 ரூபாய். மேலும் இவை 6 பருவங்கள் கொண்டது. 3 வருடங்கள், மொத்தம் 3 வருடங்கள். ஒவ்வொரு பருவத்திற்கும் 4 பாடப்புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் முறையாக கைத்தேர்ந்த வேளாண் விவசாய விஞ்ஞானிகள் மூலம் பாடங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் பயன்பெறும் மாணவர்கள் அனைவரும் விவசாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களில் இருக்கும் இளைஞர்கள், முதியோர்கள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களும் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் இதில் பங்கு பெற்று பயன்பெறுகிறார்கள். மேலும் இதில் உள்ள பாடப்புத்தகங்கள் அனைத்தும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிஎஸ்சி அக்ரி பாடத்திட்டத்துக்கு இணையாக அனைத்து பாடங்களையும், அதாவது செய்முறை பயிற்சிகளும் மற்றும் வகுப்பு பயிற்சிகளும் எடுக்கப்படுகின்றன. இதனால் மாணவர்களுடைய நேரடி பயிற்சி மூலமாக அவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தெளிவாகவும் நேரடியாகவும் முழுமையாகவும் அவர்கள் தெரிந்து கொண்டு பயனடைகிறார்கள். இதனால் குறிப்பாக நகர்ப்புறங்களில் மாடித்தோட்டங்கள் உருவாக்குதல் மற்றும் நமது விவசாய நிலங்களில் பாரம்பரியமாக செய்து வந்த விவசாயங்களில் புதிய தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் செலவுகளை குறைத்து தற்போது ஏற்பட்டுள்ள ஆள் பற்றாக்குறைக்கு ஏற்றவாறு நுட்பங்களையும் புகுத்தி பெருவாரியான மகசூல் பெறுவதற்கு இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் கற்பிக்கப்படுகின்ற இளங்கலை பண்ணை தொழில்நுட்பம் பெரிதும் உதவி செய்கிறது. இந்த பயிற்சியானது அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில், அதாவது ஒவ்வொரு பிரதி மாதமும் 4வது வாரம் சனி ஞாயிறு மற்றும் 2 நாட்களில் முழு நேர வகுப்பாக நடத்தப்படுகிறது. இதனால் அன்றாடம் ஏற்படும் விவசாய பணிகளில் தடங்கள் ஏற்படாமல் இந்த பயிற்சியை இந்த சனி ஞாயிறு கிழமைகளில் பயன்பெற ஏதுவாக இருக்கின்றது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரியில் மக்காசோளம் குறித்து திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. இசக்கிராணி அவர்கள் விளக்குகிறார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக என்னென்ன பயிரிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தா நெல்,
மக்காச்சோளம், கரும்பு, சோளம் மற்றும் காய்கறி பயிர்கள் அதெல்லாம் வந்து அதிக அளவில் பயிரிட்டு வராங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1,75,000 ஹெக்டேர் வந்து மொத்த பயிரிடப்படும் பயிராக இருக்குது. இதில் 33,000 ஹெக்டேர் வந்து இருபோக சாகுபடி, அதாவது வருஷத்தில் 2 போக சாகுபடி வந்து செஞ்சுட்டு வராங்க. ஆனால் மீதியில் 56,000 ஹெக்டேர் வந்து மானாவாரி பயிரில் தான் வந்து வருது. களிமண் கொஞ்சம் கருப்பு மண் போன்ற பகுதிகளுக்கு வந்து பருத்தி, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிட்டு வராங்க. இப்போ அதே செம்மண் பூமி அங்கே வந்து சோளம், ராகி அந்த மாதிரி இடங்கள் வந்து அதிகமாக வந்து போடுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காச்சோளம் வந்து இப்போ சோளத்தை விட மக்காச்சோளத்துக்கு வந்து சந்தை நிலவரப்படி வந்து அதிகமாக வந்து வருமானம் ஈட்டி தரக்கூடிய வந்து பயிராக வந்து இருக்குது. இப்போ இந்த மக்காச்சோளம் பார்த்தா கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் 8,000 ஹெக்டேர் பரப்பில் வந்து இது வந்து பயிரிட்டு வராங்க. இப்போ இதில் வந்து மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி முக்கிய பயிராக வந்து இது வந்து பயன்படுத்தி வந்து வருது. இதில் வந்து என்னென்ன ரகங்கள் அப்படின்னு பார்த்தா வந்து கோஹெச்1, கோஹெச்2, K1 மற்ற இதை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கிற ரகங்களையும் தவிர நம்ம தனியார் ரகங்களும் அதிகமாக வந்து இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதோட வயது அப்படின்னு பார்த்தா 95 to 100 நாள் வந்து இதோட வயதாக வந்து இருக்குது. முக்கிய தொழில்நுட்பம்னு பார்த்தா விதை நேர்த்தி. இப்போ இந்த விதை நேர்த்தி எதில் பண்ணலாம்னு பார்த்தா அதாவது பூசான விதை நேர்த்தி என்னன்னு பார்த்தா வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 2 கிராம் கார்பன்டசிம் இல்லைனா அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா பெவிஸ்டின்னு சொல்லுவாங்க மருந்து, அந்த மருந்தை உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைனா உயிர் பூசணக்கொல்லி அதாவது ட்ரைகோட்ரமா அது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அந்த அளவில் வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து விதைக்க போகிற சூழ்நிலையில் இது முந்தின நாள் பண்ணிட்டு கூட விதைக்க போகிற சூழ்நிலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உயிரி விதை நேர்த்தி பண்ணணும். அடுத்து வந்து விதைத்த பிறகு வந்து விதை வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து தொழு உரம். ஏன்னா தொழு உரம்ன்றது வந்து விவசாயத்துக்கு மூலதனமாக உள்ளது. அந்த தொழு உரம் வந்து ஏக்கருக்கு வந்து 5 டன் என்ற அளவில் வந்து நம்ம வந்து போட்டு உழவு செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ரசாயன உரங்கள் என்னென்ன பரிந்துரைக்கப்படுறோம் அப்படின்னா ஏக்கருக்கு 54 கிலோ தலைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, 20 கிலோ சாம்பல் சத்து இதை வந்து நம்ம பயன்படுத்தும். இந்த தலைச்சத்தை போடும் போது வந்து முக்கியமாக கவனிக்கிறது யூரியா வந்து குருணைகளாக இருக்கணும். ஏன்னா பவுடராக இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ராச்சிங், அதாவது என்ன சொல்லுவாங்க இலைகளில் வந்து அரிச்சிரும் அப்படியே. ஏன்னா அதில் இருக்க ஹீட்னால அரிச்சிரும். அதனால் குருணை மருந்துகளாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த யூரியாவை வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க கால சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து பேரூட்ட சத்துக்களை மட்டும் போடாமல் நுண்ணூட்ட சத்துக்களையும் வந்து இப்போ வந்து கவனிக்க செய்யணும் பயிருக்கு அப்படின்றதுக்காக வந்து 5 கிலோ நுண்ணூட்ட சத்து ஒரு ஏக்கருக்கு இது வந்து இப்போ வந்து எல்லா பயிருக்குமே அழித்து கொண்டு வராங்க. அதாவது என்ன உரம் போட்டாலுமே கிட்டத்தட்ட 30 நாள் 35 நாளில் போட்டால் தான் வந்து அதோட அந்த பயிருக்கு வந்து அந்த ஊட்டச்சத்தோட அளவு வந்து போய் கரெக்டாக வந்து சென்று சேரும். அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த நுண்ணுச்சத்து வந்து 30 நாளில் வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து மெய்ஸ் மேக்சிமா அப்படின்னு ஒரு ஊக்கிய வர வந்து நம்மளுக்கு ஒரு பயிர் ஊக்கியது. இப்போ வந்து நம்ம பயிர் வகை பயிர்களுக்கு பயிர் ஒன்றன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மாதிரி வந்து நம்ம மக்காச்சோளத்துக்கு வந்து மெய்ஸ் மேக்சிமா அது வந்து ஏக்கருக்கு 3 கிலோ அந்த அளவில் வந்து போட்டோம் அப்படின்னு கேட்டால் வறட்சி முக்கியமாக வந்து இந்த மானாவாரி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வறட்சியை வந்து தாங்கி இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்து ஊன்றுகோலாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நட்டதுலேருந்து 8வது நாளில் வந்து அதிகமாக எங்கே பயிர்கள் முளைச்சிருக்கோ அதை நீக்கி அதுக்கப்புறம் வந்து அதாவது பயிரோட பெருக்கத்தை வந்து அளவாக வந்து சீராக வந்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து 8வது நாளில் வந்து சரி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 30வது நாளில் வந்து மண் அணைக்கணும். வேரின் வளர்ச்சிக்காக நம்ம வந்து மண்ணை வந்து 30 நாளில் அணைக்கணும். அதுக்கப்புறம் அணைக்கும் போதே வந்து நம்மளுக்கு பாதி களைகள் வந்து இதாயிரும். அப்படியே முடியல அப்படின்னு கேட்டால் நம்ம கலை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 20வது நாளும் 35வது நாளும் வந்து நம்ம கலை நிர்வாகத்தை வந்து மேற்கொள்ளணும். அப்படி அதாவது நம்ம கைகளையை எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அதாவது அட்ரசின் என்று சொல்லக்கூடிய மருந்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா வந்து அது வந்து நம்ம விதைத்த 3வது நாள் அதாவது ப்ரீ எமர்ஜென்சி சொல்லுவாங்க. அந்த ப்ரீ எமர்ஜென்சி விதைத்த 3வது நாளில் உபயோகப்படுத்தலாம். அது உபயோகப்படுத்திட்டானா நம்ம வந்து 40வது நாள் அப்போது ஒரு மருந்துக்களை ஒரு கைகளை அது எடுத்தால் வந்து போதும். நோய் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மக்காச்சோள பயிரில் வந்து இலை கருகள் அந்த நோய் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து மேலாண்மை முறை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து அதாவது M45 டயத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை வந்து நம்ம வந்து 400 கிராம் ஒரு ஏக்கருக்கு அந்த அளவில் வந்து நம்ம வந்து அழிச்சோன்னா அந்த இலைக்கருகள் நோய் வந்து இருக்காது. ஏன்னா இலைக்கருகள் ஏற்பட்டால் வந்து அதில் பச்சையம், அதாவது பயிருக்கு தேவையான உணவு தயாரிக்க முடியாத அளவுக்கு வந்து அது வந்து பாதிக்கப்படும், மகசூல் குறையும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட இதில் வந்து 2 டன் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து ஈட்டி தருவாங்க. இப்போ ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 30,000 to 35,000 செலவாகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு வருமானன்றது 15 to 20,000 வரைக்கும் கண்டிப்பாக வந்து வருமானம் வந்து இருக்கும். அதாவது பாதிக்கு பாதி வந்து வந்து இருக்கும் வருமானம். இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மக்காச்சோள பயிர் மற்ற மானாவாரி பயிர்களை வந்து நம்மளோட மழை அளவை பொறுத்து நம்ம பருவநிலை ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பயிரிட்டு வந்தோன்னா, சிறந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சு பயிரிட்டு வந்தோன்னா சிறந்த மகசூலை அடையலாம். பி. இசக்கிராணி அவர்களை 0994252252932 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.